Bonjour à tous. Aujourd'hui, c'est 18 décembre 2025. ஓகே, இன்னைக்கு அன்னையின் அருள்வாக்கு பிரெஞ்சுல முதல்ல பார்க்கிறோம். தமிழ்ல இன்னைக்கு தேதி 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை காலை நாம் பயில்தலை தொடர்கிறோம். வியாழக்கிழமைக்கு பிரெஞ்சுல ஜதின்னு சொல்லுவாங்க. அது ஜூபிட்டருக்குரிய நாள். அதனால ஜே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அருள்வாக்கை நோக்கி செல்வோம். La tranquillité est toujours bonne et même indispensable à un progrès authentique et durable. Bénédiction, 21 octobre 1972. La tranquillité நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அது குவைட், அமைதின்னு அர்த்தம். துஜூர்னா இஸ் ஆல்வேஸ், எப்பொழுதும். போன், நல்லது. போன்கிறது நல்லது. லா tranquillité ஃபெமினைன் அப்படிங்கிறதுக்காக அது BONNE போன்னு வருது. இதே அது ஒரு மேஸ்குலின் வேர்டு, அதாவது BON மட்டும்தான் இருக்கும், NE வராது. அப்ப படிக்கும் போதும் போன்னு படிக்கணும். சப்போஸ் புக்கு மேஸ்குலின், ல லீவ்ர் ஏ போன் அப்படின்னு சொன்னா அந்த புத்தகம் நல்லது, அவ்வளவுதான். அது BON மட்டும்தான் இருக்கும். இதையும் மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ளூரலா இருந்ததுன்னா எஸ்ஸும் வரும், BONS வரும், BONNES வரும். இங்கிலீஷ்ல அட்ஜெக்டிவ்க்கு ஃபெமினைன்லாம் நம்ம போட்டது கிடையாது. ஆனா பிரெஞ்சுல அது இருக்குன்னு மறந்துடாதீங்க. ஸோ லா tranquillité est toujours bonne et மேம், மேம்னா ஈவன்ங்கிற ஒரு பொருள் வரும். அது போக ஒரு நிமிஷம், ஈவன் எசென்சியல் அப்படிங்கிற பொருள் அது வருது. இங்கிலீஷ்ல அவங்க சொல்லும்போது நமக்கு ஈவன் இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேம்ங்கிறது ஈவன், அது சேம் அப்படின்னு சொல்ற அர்த்தம் இருக்கும். இந்த இடத்துல ஈவன்கிற அர்த்தம் தான் வருது. இங்கிலீஷ்ல இருக்கிற அதே ஸ்பெல்லிங் தான் பிரெஞ்சுலயும் இருக்கு. இன்டிஸ்பென்சபிள் இங்கிலீஷ்ல நம்ம உச்சரிக்கிறது. ஆனா பிரெஞ்சுல அப்படி சொல்லக்கூடாது. ஐஎன் எப்ப வரும் அப்படிங்கணும். டிஸ்பென்ஸ்ல எஸ் உச்சரிக்கணும். திஸ் இஎன் ஆன் வரும். இன் டிஸ்பென்சாபிள் அப்படின்னு படிக்கணும். அதை அப்ப இன்டிஸ்பென்ஸ் அதே பொருள் தான், தவிர்க்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். எதற்கு தவிர்க்க முடியாதுன்னா டுவர்ட்ஸ் டு ப்ரோக்ரேஸ் authentic et durable சேர்த்து படிக்கணும். ப்ரோக்ரேனா ப்ரோக்ரஸ், டபுள் எஸ் இங்கிலீஷ்ல வரும், பிரெஞ்சுல ஒரு எஸ் தான் வரும். இமெயில் ஆக்சாங் கிராவ் இருக்கு, அதனால ஆட் வரும். ப்ரோக்ரே அப்படின்னு படிக்கணும். authenticனா அதே ஸ்பெல்லிங் தான், இங்கிலீஷ்ல authentic அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஏயு ஓன்னு தான் இருக்கும். இப்போ authentic, இந்த இஎன் அந்த அன்டிஸ்பான்சாபிளே இருக்கு, இங்கேயும் இருக்கு, ரெண்டும் அப்படின்னு சவுண்ட் வரும். authentic அப்படின்னு வரும். டியூரபிள் அண்ட் டியூரபிள். டியூரபிள்னா பொதுவா நம்ம இங்கிலீஷ்ல டியூரபிள் சொல்லும்போது ஒரு விஷயம் ரொம்ப நாள் உழைக்குதுன்னா டியூரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு ஷூ கம்பெனி பேரு டியூரபிள் குரோம் ஃபேக்டரின்னு சொல்லி ஷூ நிறைய ஷோரூம்ஸ் இருந்துச்சு. அது அங்க நீண்ட காலம் உழைக்கக்கூடியதுங்கிற பொருள்ல வரும். ஆனா இங்கிலீஷ்ல இந்த இடத்துல லாஸ்டிங், நீண்ட காலம், அதேதான், அதே பொருள் தான், லாஸ்டிங் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. பெனடிக்ஷியம் அப்படின்னா பிளெஸிங்ஸ் அர்த்தம். 21 அக்டோபர். இந்த 72 ஸ்வசாந்த் தூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்வசாந்த்னா 60, தூஸ்னா 12. இதே 71னா ஸ்வசாந்த். எல்லாமே அப்படிதான் வரும். அந்த 60 சொல்லிதான் அது சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க. ஸ்வசாந்த் ஓன்ஸ்ன்னு வரும் 71ன்னா. இன்னைக்கு ஆரோவில் ஷாமலாமாவுடைய பிறந்த நாள். உங்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி இது வரைக்கும் நம்ம படிச்சதுல அதிகமா பெனடிக்ஸுங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தது இல்லை. முதல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தினதெல்லாம் அப்படியே வெறும் சொற்கள் மட்டும்தான் இருக்கும். நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம். இதுலதான் இந்த இடத்துலதான் தாந்திரஸ் பெனடிக்ஸியோங்கிறது வந்திருக்கு. அது ரொம்ப ரேரா தான் வருது. ஸோ இன்னைக்கு அம்மாவுக்கு அது ரேண்டமா நம்ம எடுத்தா கூட, அடுத்த வரிசையில வந்தா கூட அந்த வாழ்த்தோட அன்னைக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்றும் சொல்ற ஒரு குறிப்பு அதுல இருக்கு. ஸோ இதோட ஆங்கில இதையும் பார்த்துருவோம். 21st October 1972. Quietness is always good and even indispensable. Quietness is always good and even indispensable for a true and lasting progress. Blessings, 21st October 1972. இதுல தமிழ்ல பாத்தீங்கன்னா அமைதி எப்போதும் நல்லது, உண்மையான மற்றும் நீடித்த முன்னேற்றத்திற்கு அவசியமானதும் கூட. ஆசீர்வாதங்கள்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 21, 1972. ஸோ மெர்சி beaucoup à tous. Merci à la mère, merci à Aurobindo.